நான் தான் பெரியவன், விஜய் தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் விக்கிரவாண்டியில ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் தம்பின்ற அந்த உறவை நான் கெடுக்க நான் விரும்பலை. என் மூலமாக அது நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த கேள்வி நான் கடந்து போகிறேன். தெருமுனையில் கத்தின காளியம்மாலும், தெருமுனையில் கத்தின களஞ்சியமும், தெருமுனையில் கத்தின இடுமான கார்த்திக்கும், தெருமுனையில் கத்தின வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா வச்சு கத்தின சாட்டை திரும்பணும் ஒரு 5 MP உருவாகி பார்லிமெண்ட் போயிருப்பாங்க. அது உங்களுக்கு பலமாக இருந்திருக்கும். நீ பெரியவனா நான் பெரியவனா கேட்க வேண்டிய அவசியம் இப்போ ஏற்படவே இல்லை, ஏற்படவும் கூடாது. ஏன்னா அரசியல் நாளைக்கு எப்படியும் மாறலாம். விஜய் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கூட்டணியாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து தமிழர் என்ற அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து எடப்பாடியோட கூட்டணி வச்சா 3 பேருமே கூட்டணி வச்சாக்கா அடுத்த ஆள் தேவையப்படாது. அது விஜய் தனியாக மேய்ஞ்சாலும் சரி, அல்லது வந்து எடப்பாடி தனியாக மேய்ஞ்சாலும் சரி, சீமான் தனியாக மேய்ஞ்சாலும் சரி, தனித்தனியாக மேயிறீங்க. இது யாருக்கோ ஒருத்தருக்கு ஒன்று திமுக சாதகமாகும், அல்லது நீங்க ஏதோ ஒரு பொண்ணுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு, த்ரீஷாவுக்கும் அவருக்கும் இருக்கு, திருமணம் செய்ய போறேன். அடுத்த தமிழன் போற ஒரு மனசாட்சி வரமா தமிழன் வைக்கிறதுக்கு? இப்போ சங்கீதாவுக்கும் பிரச்சனை. அரசியல் கட்சி தொடங்கும் போது பல சொத்துக்கள் ஏற்கனவே பல பாடங்கள் இங்க இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியது வந்து பாத்தீங்கன்னா சங்கீதாவுக்கு பிடிக்கலையா? ஆமா. நான் உங்கள் சங்கீதம். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமறிய ஆவல். மகிழ்ச்சி சார். நான் தான் பெரியவன், விஜய் தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் விக்கிரவாண்டியில ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாம் எதிர்பார்த்தது தான். நான் பெரியவன், நான் சின்னவன், நீ மூத்தவன், இளையவன், இதெல்லாம் வரும். இங்கே அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நீ பெரியவன் நான் பெரியவன்லாம் கிடையாது சார். மக்கள் செல்வாக்கு யாருக்குன்றது தான் பார்க்கணும். எனக்கு கூட தகவல் சொன்னாங்க. ஆனால் அதை வேகமாக பேசி அந்த அண்ணன் தம்பின்ற அந்த உறவை நான் கெடுக்க நான் விரும்பலை. என் மூலமாக அது நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த கேள்வி நான் கடந்து போகிறேன். எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் யார் தம்பி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அரசியல் வந்து மக்கள் செல்வாக்குன்னு வரும்போது அண்ணன் யார் தம்பி யாருன்றதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதை வந்து விஜய் முடிவு பண்ண முடியாது, சீமானும் முடிவு பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கும். நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ நீங்கள் கேட்டதுன்னா வாயை கலர்றீங்க. நான் கேட்டது நான் சொல்கிறேன். நான் அன்றைக்கே சொன்னேன், தனித்து போட்டி நீண்டாலும் செய்ய முடியாது. ஏன்னா இது ஏக்கம் அல்ல, தேர்தல் அரசியல் இருக்கிறீங்க. ரொம்ப நாளைக்கு நீங்கள் தனித்து போட்டின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்ன எல்லாரும் பைத்தியக்காரன் சொன்னாங்க. அதே நாம் தமிழில் சொன்னாங்க. நான் பைத்தியமாக இருந்துட்டு போகிறேன், முட்டாள்னு சொன்னாங்க. ஆமாம், நான் முட்டாளாக இருந்துட்டு போகிறேன். இப்போ என்னடா ஆச்சு? இதை தாண்டா நான் சொன்னேன், 21 சொன்னேன். இந்த மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்கு. களஞ்சியம், காளியம்மாள், இடுமாவனம் கார்த்திகை, இந்த மாதிரி ஒரு 5 பேர் நிற்க வச்சுருந்தாங்கன்னா பார்லிமெண்ட் போயிருப்பாங்க. 5 பேர் காளியம்மாள் களஞ்சியம் நின்னாங்களே சார். நிக்கட்டும் சார், கூட்டணி நின்னாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பிச்சையிலே இது கௌரவ பிச்சை, அவ்வளவுதான். அதை தான் நான் சொன்னேன் ஏற்கனவே. இங்கே தேர்தல் அரசியல் பண்ணாம, தேர்தல் அரசியல் நீங்க கூட்டணி வைக்காம நீங்க தனித்து எல்லாம் சொன்னாங்க. இவர் அரவிந்த் கெஜ்ரிவால், காஞ்சிராம் எல்லாம் சொன்னாங்க. இப்போ அவங்களாம் என்ன பண்ணாங்க? இப்போ ஒரு ஆதரவு கேட்கிறாரு சீமான். யாருக்கு ஆதரவு கேட்கிறாரு? கேட்டா இது வெறும் ஆதரவு தான்றீங்க. இது கூட்டணி கிடையாது, ஆதரவு தான். எல்லாம் ஒண்ணுதான்டா. போச்சுட்டு படுத்தாலும் ஒண்ணுதான், படுத்துக்கிட்டு போச்சுனாலும் ஒண்ணுதான். தெருமுனையில் கத்தின காளியம்மாலும், தெருமுனையில் கத்தின களஞ்சியமும், தெருமுனையில் கத்தின இடுமான கார்த்திக்கும், தெருமுனையில் கத்தின வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா வச்சு கத்தின சாட்டை திரும்பணும் ஒரு 5 MP உருவாகி பார்லிமெண்ட் போயிருப்பாங்க. அது உங்களுக்கு பலமா இருந்திருக்கும். நான் சொல்லும் போது பைத்தியக்காரனா தெரிஞ்சவங்களுக்கு. இப்போ மட்டும் உங்க அண்ணன் என்ன பண்றாரு? இதைத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போவாது இந்த புத்தி வந்தேன்னு சொல்ல நினைக்கணும், புரியுங்களா? இப்போ அவர் மோதக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிடையாது. நீ பெரியவனா நான் பெரியவனா கேட்க வேண்டிய அவசியம் இப்போ ஏற்படவே இல்லை, ஏற்படவும் கூடாது. ஏன்னா அரசியல் நாளைக்கு எப்படியும் மாறலாம். விஜய் நான் மீண்டும் கூட சொல்றேன், விஜய் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கூட்டணியாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து தமிழர் என்ற அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து எடப்பாடியோட கூட்டணி வச்சா 3 பேருமே கூட்டணி வச்சாக்கா அடுத்த ஆள் தேவையப்படாது. அதிமுக, நாத்தாக்கா, தாவேக்கா, இங்கே யார் சிஎம் பண்ணுறது நீங்கள் அந்த சண்டையை நீங்கள் வச்சுங்க. யார் பெரியவன் சின்ன சண்டையை நீங்கள் வச்சுங்க. ஆனால் நான் சொல்கிறேன் எனக்கு எந்த பாரபட்சமும் சொல்கிறேன், எந்த அஜெண்டாவும் கிடையாது, எந்த அசைன்மெண்ட்டும் கிடையாது, நான் திமுகவுக்கு எதிரானவும் கிடையாது. ஆனால் நீங்கள் இப்படி பிரிஞ்சு மேறீங்க. அது விஜய் தனியாக மேய்ஞ்சாலும் சரி, அல்லது வந்து எடப்பாடி தனியாக மேய்ஞ்சாலும் சரி, சீமான் தனியாக மேய்ஞ்சாலும் சரி, நீங்கள் தனித்தனியாக மேயிறீங்க. இது யாருக்கோ ஒருத்தருக்கு ஒன்று திமுக சாதகமாகும், அல்லது பிஜேபி வளரும். நீங்கள் சொல்லிக்கலாம், நான் பெரியவன், நீ தம்பி, நீ சின்னவன், நான் பெரியவன்.
அரசியல் அதெல்லாம் கிடையாது. அரசியல்ல வந்து யார் ஜெயிக்கிறானோ அவன் தான் அண்ணன், யார் கூடுதல் வந்து வாக்கு வச்சிருக்கானோ அவன் தான் அண்ணன், யாருடைய கட்சி எந்த கட்சி வந்து வேட்பாளர் அதிகமா ஜெயிக்கிறான் அவன் தான் அண்ணன். இங்க வயசெல்லாம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல குடிகார நாடு என்கிற தமிழ்நாடு என சொல்லிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொதுக்கூட்டத்தில். இந்த விஷயம் எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க? எதை உணர்த்தல, 26 அநேகமாக கூட்டணியில் மாற்றம் ஏற்பட்டால் டாக்டர் ஐயா வந்து திமுக அணி கூட வரலாம். அண்ணன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அணி மாறினார்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை அதிமுக போயிட்டாருன்னா அங்கே வேக்கண்ட் வரும்போது டாக்டர் ஐயா இங்கே வந்துடுவார். அவ்வளோதான் இதுக்கு பதில். 10.5% திமுக மீது பல்வேறு விமர்சனம் அப்படி இருக்கிறப்ப 26 கூட்டணி சாத்தியம். 10.5 அந்த பர்சன்ட் அந்த இடஒதுக்கீடு பேசுறதே இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்காக பேசுறாங்க சார். இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்காக பேசுறாங்க. இப்ப பேசுற இந்த அரசியல் வந்து பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தல் பேசுனாங்களா? இவ்வளவு அழுத்தமா பேசுனாங்களா? இப்ப பேசுறாங்கல்ல, ஒரே ஒரு பை எலெக்ஷன் தானே பேசுறாங்க. இல்ல அவங்க தேர்தல் அறிக்கையிலே மேனிஃபெஸ்டோ இருக்கு சார், மேனிஃபெஸ்டோ எல்லாம் தான் சார் இருக்கு. தொடர்ச்சியா ஏன் வந்து போராடல? மக்களவை தேர்தலில் இப்ப அழுத்தமா இப்ப பேசுறாங்கல்ல, 10.5 பேசுறாங்கல்ல. சட்டசபையில் எத்தனை தடவை இவங்க பேசியிருப்பாங்க? நெருக்கடி கொடுத்துருப்பாங்களா? இல்ல இப்ப கூட ஜி.கே. மணி ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பி நெருக்கடி கொடுத்துருக்காரு. அதுதான் சார் நான் சொல்றேன்ல, தேர்தலுக்காக தான் பண்றது. தேர்தலுக்காக தொட்டு விடக்கூடாது. இவங்க பல விஷயங்கள் வந்து இதை மட்டும் கிடையாது, இதை தாண்டி நீங்க டாஸ்மாக் பூட்டு போடுற அந்த இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த டாஸ்மாக் இந்த பூட்டு போடுறேன்னு சொல்லும் போதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க பூட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க, போடாம விட்டுருவாங்க, போடுறதுக்கு கிட்ட நெருங்குவாங்க, போடாம விட்டுருவாங்க. ஏன்? தொடர்ச்சியா மதுவிலக்கு கொள்கையில வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக எதிர்க்கிறவங்க தான் தொடர்ச்சியா போராடி இருக்காங்களா? தொடர்ச்சி இருக்காது. நீங்க வேணா பாருங்க, இவங்க அந்த பூட்டு போடுறேன்னு பூட்டெல்லாம் வாங்குவாங்க, எல்லாம் கையில எல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆட்சியை 1 மாசம் எங்க கையில கொடுங்க, ஒழிச்சு காட்டுறோம், ஒன்னும் கிழிக்க முடியாது செய்வாங்க. என்ன செய்யணும் கேட்டா, அதுக்குள்ள அங்க சாராய அதிபர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வலை ஏற்படும். லாக்கரை ஓபன் பண்ணுவாங்க, இங்க போராட்டம் கைவிடப்படும். இதுதான் உண்மை. தொடர்ச்சியா பண்ணிருக்காங்களா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூட்டு இல்லையா? ஏன் இப்ப போட முடியாதா? மக்களவை தேர்தலில் போட்டுக்கலாம்ல. 2021 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலுக்கு முன்னாடியே போட்டுக்கலாம்ல. அப்புறம் தொடர்ச்சியா இல்லைன்ற நான் மீண்டும் கூட நான் சொல்லாத 10.5 இருக்கட்டும் அல்லது டாஸ்மாக் பூட்டு போட்டு தொடர்ச்சியான போராட்டம் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. தேர்தலுக்காக பண்ணுவாங்க, அல்லது நிதி வேணும்னா பண்ணலாம், பண்ணியிருக்க கூடும். நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாரு. என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புரணி பேசுறாங்க, ஒரு பக்கம் புரணி பேசுறாங்க, ஒரு பக்கம் ஒரு கருத்தை சொல்றாங்க, ஒரு பக்கம் செய்தியா சொல்றாங்க. இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதை டெப்தா பார்க்க வேண்டியிருக்கு, உண்மை எது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ரீதியில வந்து விஜய் சொல்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஒருவேளை என்னதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னதான் சொல்லியிருப்பாரு, அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். ஒருவேளை என்ன சொல்லியிருப்பாரு, என்ன நான் இந்த புசி ஆனந்த் வந்து கடுமையாக சாடி இருந்தேன்ல, ஒருவேளை அதை சொல்றாரு. நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. உங்க பார்வையில் சேகோரா சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, அவர் வந்து புரணி பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சார். ஒரு விஷயம் நான் சொல்லுங்க, அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்மைதான். இங்க புரணி பேசுறான், எல்லாருமே பேசுறான். அவர் வந்து ஒருவேளை இதை வந்து பர்சனலா அவர் வந்து பாதிக்கப்பட்டதுனால சொல்லலாம். ஒருவேளை இப்போ சமீபத்தில் இந்த த்ரிஷா விவகாரம் இதெல்லாம் எடுத்து பேசும்போது கொஞ்சம் கூடுதலாக பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு, அப்பா மகனுடைய விவகாரத்தை வந்து கூடுதலாக பேசுறாங்க, அப்பா மகனுக்கு உள்ள கருத்து வேற்றுமை வந்து கூடுதலாக பேசுறாங்க அப்படின்னு கூட இருக்கலாம். ஒரு பர்சனல் அட்டாக் வந்து நேற்று 2 நாளுக்கு முன்னாடி அவர் சொன்னதுல வந்து அவர் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கிறாருன்றது தெரிய வருதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க சமூக வலைதளத்தில் வந்து ஒரு லிமிட் இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை கடந்து போகக்கூடாது. இங்க வந்து கேட்டீங்கன்னா சார், சங்கீதாவும் அவரும் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு பேசுறான் சார், ஓப்பனா பேசுறான் சார். மனசாட்சி வேணாம்? இதெல்லாம் யார் பார்த்தாங்க? வீடு வாங்கி கொடுத்தா அது வந்து அந்த பணம் கைமாறுறதெல்லாம் எவ்வளோ? 1 கோடி 2 கோடி கிடையாது, 25 கோடிக்கு 50 கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்தோம்னா அது எவ்வளோ கைமாற்றம், எப்படி அந்த பணம் கைமாறுது, யார் மூலமா கைமாறுது, எந்த ரிஜிஸ்ட்ராருக்கு போய் ரிஜிஸ்டர் ஆகுது, யார்கிட்ட அந்த சொத்து, எவ்வளோ விஷயம் இருக்கு சார். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கேட்டீங்கன்னா பிளைனா சொல்றானான்னு கேட்டீங்கன்னா வந்து சங்கீதம் வந்து என்ன 2 பிள்ளைங்க இருக்கு, வளர்ந்த பிள்ளைங்க,
நாளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணுறவங்க பிள்ளைங்க வந்து வளர்ந்தாச்சு சார். இப்போ போய் சொல்கிறான் வந்து டைவர்ஷன். சார் எல்லா மனைவிக்கும் ஒரு கருத்து வேற்றுமை வரும் சார். பல பிரச்சனைகள் இருக்குது சார், பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது, த்ரீஷாவுக்கும் அவருக்கும் இருக்குது, திருமணம் செய்ய போகிறேன். அடுத்த தம்ப்லைன் போட ஒரு மனசாட்சி வராமா தம்ப்லைன் வைக்கிறதுக்கு? த்ரீஷாவுக்கு திருமணம்னே போடுறான். என்ன அநியாயம்! ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்கள் உங்கள் வியாபாரம், மீடியா வியாபாரம் மனசாட்சியெல்லாம் பண்ணக்கூடாது இல்லை? பேசுகிறான் சார், அப்படியே உட்காந்து பேசுகிறான். அதில் வேற சொல்கிறான், நான் கேட்டான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு, தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன்டா அது பேசுகிறீங்க? நான் இப்போ சொல்கிறேன் சார், அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேற்றுமைன்னா எந்த அப்பா வந்து அறிவுரை சொன்னால் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் விதிவிலக்கா? விஜய் சொல்கிற அறிவுரை வந்து சஞ்சய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற்றுக்கணுன்றது கிடையாது. ஏற்றுப்பான்னு நினைக்கிறீங்க? அதுவும் இப்போ இருக்கிற 2K கிட்ஸு எல்லா குடும்பத்திலும் நடக்குது, இவனும் குடும்பத்தில் அது நடக்கும். கணவன் மனைவினா இப்போ ஒன்று சொல்கிறேங்க உங்களுக்கு. இப்போ நான் என்ன எடுத்துங்க கேட்டான், இது இப்போ நான் சொன்னேன் ஒரு 4 நாள் முன்னாடி, நான் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அப்பா கையெழுத்து கும்பிட்றோம் போதும், நீ அந்த காலத்தில் நீங்கள் வந்து பிரிண்ட் மீடியா நடத்துகிறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து என் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் நீ அவுத்துன்னு போடுறதெல்லாம் தெரியும், வேணவே வேணாம், நீ எந்த மீடியாவும் நீ ஆரம்பிக்க வேணாம்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இங்கே பல வரலாறு இருக்குது சார். சொத்து அழிச்சவங்க, அரசியலுக்கு வந்து சொத்து அழிச்சு காணாமல் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ உங்களுக்கு ஒரு இது தயவு செஞ்சு இது பதிவு பண்ணுங்க, இது எல்லாருக்கும் தெரியாத விஷயம் சொல்கிறேன். அரசியல் கட்சியை தொடங்குற ரஜினிகாந்த், நான் சொல்றது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்கிறேன். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஒரு 80 காலகட்டங்கள். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக 80 காலகட்டங்கள் நிச்சயமா. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பஞ்சாயத்து வந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட போகுது. அந்த வழக்கறிஞரை சந்திக்கிறதுக்கு நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து குறைஞ்சபட்சம் நான் ஒரு 10-12 வயசு தான் இருக்கேன் எனக்கு, சின்ன பையன். ஆமாம் சின்ன. அப்போ போயிருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்ப சொத்துக்களை பிரிக்கிறதுக்காக வந்து அங்கே வந்து எங்கள் அப்பா சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் ஃபேமிலி போயிருக்கோம். அப்போது அங்கே வந்து ஒரு ஃபேமிலி வருது. யார் ஃபேமிலி வருதுன்னு கேட்டிங்கன்னா, லதா, ரஜினிகாந்த், ஒய்ஜிபி ஃபேமிலி, பாலச்சந்தர், இவங்கெல்லாம் வந்து போகிறாங்க. அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அந்த வழக்கறிஞர் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து என்ன சார் கேட்டினா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன்ற அந்த இயக்கத்துக்கு வந்து தான் சம்பாதிச்ச சில சொத்துக்களை வந்து அவர் வந்து என்ன சார் தானமாக கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க, அரசியல் கட்சி தொடங்கலாம் அப்போ ரஜினிகாந்த். அப்போ தான் அவர் வளர்ந்து வராரு, 80ல் நான் சொல்கிறேன். அப்போ தான் வந்து பணமாக சம்பாதிங்க. அப்போனா சில சொத்துக்கள், வாங்கின சொத்துக்கள் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன்ற இயக்கத்துக்கு வந்து அவர் கொடுக்கறதுக்கு தானமாக கொடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வரார். அதை வந்து கேட்டால் லதா ரஜினிகாந்த் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. காரணம் கேட்டால், சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கிறோம், பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறோம், இவர் இந்த ஆள் வந்து இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் லெவலுக்கு போகிறாங்க, விவாகரத்து லெவலுக்கு போகுது, பிரச்சனை முட்டுது, 2 பேரும் பிடிவாதமாக இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்து பஞ்சாயத்து பண்ணி சுமூகமாக முடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, எந்த பிரிவும் இல்லாமல் விவாகரத்துலாம் முடிச்சது யாருன்னு கேட்டால் 3 பேர். ஒன்று பாலச்சந்தர், கமலஹாசன், ஒய்ஜிபி ஃபேமிலி. இவங்க 3 பேர் தான் அங்கே சுமூகமாக முடிச்சாங்க அந்த பிரச்சனை. இல்லைன்னா அப்போவே அவங்க டைவர்ஸ்ன்னு அப்போ வந்து மீடியாலாம் எழுத ஆரம்பிச்சாச்சு. எதுக்காகன்னா அவங்க பயந்தது நியாயம். இருந்தாலும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இந்த சொத்துக்களை எழுதி வச்சுருக்கேன், நான் 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கிறேன் நான் அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? அதே தான் இப்போ சங்கீதாவுக்கும் பிரச்சனை. அரசியல் கட்சி தொடங்கும் போது பல சொத்துக்கள், ஏற்கனவே பல பாடங்கள் இங்கே இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியது வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதாவுக்கு பிடிக்கலையா? ஆமா, அவங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொது வாழ்க்கை போறதை பத்தி பிரச்சனை கிடையாது, ஒரு அரசியல் ஈடுபடுறதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல உதாரணங்கள், முன் உதாரணங்கள் நமக்கு இங்க இருக்கு. தோற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சிரஞ்சீவி தோத்து இருக்கிறாரு, பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார். நான் பெரிய ஸ்டார்னு சொல்றேன் முதல்ல. இங்க நிறைய பாடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு, அது வேற விஷயம். இப்படின்னு கேட்டா தேவையில்லாம சொத்துக்களை இவர் வந்து வித்து, அது எல்லாருக்கும் இயல்பா வரும். இப்போ நான் என்ன உதாரணம் சொன்னேன்ல, அப்போ அவங்க என்ன கேட்டா தயங்குறாங்க, வேணான்னு சொன்னாங்க. இது ஒரு வேற்றுமை. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த சினிமாவில் நீங்க எடுத்து வர்றது எல்லா கதையும் வந்து அவங்க பார்க்க தானே செய்வாங்க. நடந்து போனாலே போடுறீங்க, ஷூ போட்டால் ரவுண்டுக்கு கட்டி போடுறீங்க, வட்டம் போட்டு இது வந்து அவருடைய ஷூ இவருடைய ஷூன்றீங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து வேற்றுமை. அவங்க ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ஒருத்தருக்கு மனசமை. நாங்கள் தான் சார் இருக்கிறோம், ஒரே வீட்டில் இருக்கிறோம், 2 நாள் பேசாமல் இருக்கோம், 3ஆவது நாள் நம்ம சீன்றோம். இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்குள்ள நடக்குது. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பொது வெளியில வந்து பேசுறீங்க. அதுதான் அவர் சொல்றாரு. முதல்ல பேசுற இவனுக்கு நிலைமை என்னன்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தர் வீட்லயும் நான் கேட்கிறேன். அங்கேயாவது பரவாயில்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லா.
உங்க மூஞ்செல்லாம் வந்து உங்க வீட்டு பொம்பளைங்க எவ்வளவு 5 நிமிஷம் மேல பார்க்க முடியாது உனக்கு மூஞ்சி. அதெல்லாம் பேசுவேன், நான் பேசுவேன். பாருங்க பாருங்க, ஒரு நடிகன் அப்படி கிடையாது. என்ன தைரியம் இவங்களுக்கெல்லாம் என்ன தைரியம்? நாம விமர்சனம் பண்ணலாம், நாம ஒரு பத்திரிகையாளர், நாம விமர்சனம் பண்ணலாம். நம்மள எவனும் விமர்சனம் பண்ணிடுவானா? பண்ணிட முடியுமான்ட்டு வச்சு முடிக்கணும். இவங்கள ஆதாரம் இருந்தா பேசுங்க, ஆதாரம் இருந்தா கூட நீ பேசக்கூடாது, நீ தனிப்பட்ட விவகாரம் அது. அப்புறம் நீங்க டைவர்ஸ் எப்படி உங்க மனசு வருது? 2 பிள்ளைங்க இருக்கு, அவங்க வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கு சார். பிள்ளைங்க பேசாம இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்லைங்க ஒரு அறிவுரையா சொன்னீங்க. அதுக்குள்ள நீங்க விவாகரத்து வரைக்கும் போயிட்டீங்களே. நீங்க நேரம் இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சுவானுங்க போல இருக்கு. அம்மா நீங்க வாங்கம்மா, ஒரே வீட்டுல இருந்தா கூட வாங்க, இங்கே கோர்ட் நடத்திடுறோம், இங்கேயே நாங்க வந்து விவாகரத்து கொடுத்துறோம். நீங்க யார் தான் கேட்கிறேன் நான். இன்னைக்கு மன வேற்றுமை இருக்கு சார், பல கருத்து வேற்றுமை வரும் சார். இங்க அறிவாளிகள் வாஜ்பாய் சொன்ன வார்த்தை தான் நான் சொல்றேன். இங்க 2 அறிவாளிகள் தான் அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை வரும். அங்க எல்லாருமே அறிவாளிகள். கருத்து வேற்றுமை வருதும், அதுக்கப்புறம் அதை கலைஞ்சிக்கிறாங்க. நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்து வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் போறீங்க. ஏதோ ஒரு கழிசடை, ஏதோ ஒரு குப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டா அதுக்கு என்னன்னா இவ்வளவு பண்றீங்க? அததான் அவர் சொல்றாரு. புரணி பேசுறாங்க, அது எது உண்மைன்றதை நீங்க வந்து அதை பகுத்து பார்த்து கத்துக்கோங்கன்னு சொல்றாரு. பகுத்து பாருங்கன்றது தான் அந்த வார்த்தையை தான் அவர் வேற சொல்றாரு. கத்துக்கங்கன்னு சொல்ல முடியாம அந்த கத்துக்கோங்கன்றாரு. எப்படின்னு பகுத்து பார்க்கணும், சரியா இருக்குமா தப்பா இருக்குமா. இவன் பேசுறானே விவாகரத்துன்னு பேசுறானே ஒருத்தன், அவன் எதுக்காக பேசுறான்? நான் சொல்றேங்க, விஜய் பற்றி நீங்க விமர்சனம் பண்றீங்கல்ல, நீங்க நெகட்டிவா பேசினாலும் உங்களுக்கு சாப்பாடு, அந்த சாப்பாடும் விஜயால தான் வருது உங்களுக்கு. இதுவரை உங்க பல்வேறு நன்றி.